இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். சேர்த்துக் கொள்பவர், கைவிடாதவர், விலகிடாதவர். இயேசு கைவிடாதவர், விலகிடாதவர், அணைத்துக் கொள்பவர். நொந்த போது வீடாய்த்திருந்த போது, மனம் நொந்த போது வீடாய்த்திருந்த போது, ஜீவ தண்ணீர் தந்து தாகம் தீர்த்தவர், ஜீவ தண்ணீர் தந்து தாகம் தீர்த்தவர். அணைத்துக் கொள்பவர், சேர்த்துக் கொள்பவர், கைவிடாதவர், யாருமில்லை என்று கலங்கி நின்ற போது, யாருமில்லை என்று கலங்கி நின்ற போது, தேடி வந்து என்னை விசாரித்தறிந்தவர், தேடி வந்து என்னை விசாரித்தறிந்தவர். அணைத்துக் கொள்பவர், சேர்த்துக் கொள்பவர், கைவிடாதவர், ஆரோன்கிறவங்க பெங்களூர்லேருந்து எழுதியிருக்காங்க. நான் யூடியூப்பில் ஜாய் டிவி ப்ரோக்ராமை செவ்வாய்க்கிழமை போடுறதையும் பார்ப்பேன், ஞாயிற்றுக்கிழமை போடுறதையும் பார்ப்பேன். நம்பிக்கையில் சந்தோஷமாக நிகழ்ச்சியை தொடர்ந்து நான் பார்க்குறேன். அம்மா சொன்னாங்க, ஒரு பதவி ப்ரமோஷன் உங்களுக்கு வருது, உங்களுக்கு வேறு கம்பெனியில் சம்பளம் கூட ஆண்டவர் தர்றாரு, இப்போ இருக்கிற கம்பெனியில் பிரச்சனை இருக்குது, வேறு கம்பெனி மாறணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு தீர்க்கதரிசனமாக சொன்னாங்க. அது எனக்கே எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி அவங்க சொல்லி 2 மாதத்தில் கர்த்தர் வேறு ஒரு கம்பெனியில் ஒரு நல்ல வேலையை, சம்பளம் கூட ஒரு வேலையை கொடுத்தாரு. கர்த்தரை நாமம் மகிமைப்படுவான்னு சாட்சி எழுதியிருக்காங்க. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜாய் டிவி நேயர்களுக்கு அன்பான வாழ்த்துக்களை கூறுகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஊழியங்களுக்காக இதுவரை நீங்கள் ஜெபிச்சீங்க, கொடுத்தீங்க. கர்த்தர் உங்களை அளவிலாம் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஊழியத்துக்கு எவ்வளவு பங்காளருக்கு சேரணும்னு கேட்குறீங்க, அது உங்கள் பிரியம். பங்காளர்களுக்காக நாங்கள் விசேஷமாக காலையில் உபவாசித்து ஜெபிப்பது வழக்கம். அது ஒரு உத்தரவாதத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏன்னா பங்காளர்கள் தேவைப்படுது. ஜாய் டிவி 2, நம்பிக்கை டிவி, யூடியூப்பு, தேவனா எல்லாம் கூட பத்திரிக்கை, அதே போல் பாடல்கள், இதுக்கெல்லாம் பணம் இல்லாமல் வராது. ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு நம்ம கட்டினாத்தேன் அது வெளியே வரும். ஆகவே இதுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். இந்த சுவிசேஷ ஊழியத்தில் உங்கள் பங்கு இருக்கட்டும். என் நாமத்து நிமித்தமும் சுவிசேஷத்து நிமித்தமும் எதையெல்லாம் நீங்கள் இழக்கிறீங்களோ, அதாவது எதையெல்லாம் நீங்கள் கொடுக்குறீங்களோ, அது இம்மையில் 100 மடங்கும் மறுமையில் நித்திய ஜீவன் என்று சொல்லி மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 29-30 வசனம் சொல்லுகிறது. வசனம் பொய்யாகுது. அது ஆண்டவரே சொன்ன வார்த்தை. ஏன்னா பேதுரு கேட்குறாரு, எல்லாவற்றையும் விட்டு பின்பற்றி வந்தோமே, எங்களுக்கு என்ன தருவீர் அப்படின்னு அவர் ஒரு ஆள் தான் கேட்குறாரு. மற்ற சீசர்கள் கேட்கல. ஏன்னா அவர் ஆண்டவருடைய இருதயத்தை அறிந்துக்கிடணும் ரொம்ப பேராசைப்படுறவர். ஆண்டவர் சித்த செய்யணும் நல்ல ஒரு பேதுரு அவர் இல்லையா. அவர் மூலம்தான் முதல் அப்போஸ்தல சபை நிறுவப்பட்டது. இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளுதல் என்று சொன்ன தேவன் அப்படியே செய்தார். மறுதளித்தது அவர் தான்.
ஆனால் மறுபடியும் ஆண்டவரை தேடினது அவர் தான் இல்லையா? அப்போ நம்மளும் அப்படித்தான் சில வேளையில் விழுந்து விழுந்து எழுந்திருப்போம். நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் எழுந்திருப்பான்னு பார்க்குறோம். அதனால் ஐயோ நான் விழுந்து போயிருக்கனே, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை கர்த்தர் திரும்ப எடுப்பித்து அதில் பழுதாய் போனதெல்லாம் சரிப்படுத்தி சீர்படுத்தி நிலைநிறுத்துவாராம். அப்பா நம்ம ஆண்டவர் எப்படி ஆண்டவர் போன் விட்டுற மாட்டார். தவறி விடுகிறோம், நம்ம அநேக விஷயங்களை தவறுகிறோம். பவுல் சொன்னது போல் நம்ம அநேக விஷயங்களை தவறி விடுகிறோம். செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறத செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஏன்னா நமக்குள்ளே இருக்கிற அந்த மாம்ச பாவம் அது எல்லாருக்குமே தான், ஊழியர்களுக்குமே என்ன செய்யுது, சில வேளை கோவம் வந்துடுது, கொஞ்சம் இது வந்துடுது. ஏன்னா மாம்சத்தில் தானே இருக்கோம். அதே பவுல் சொல்கிறாரு, நான் எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதை செய்கிறேன். ஏன்னா எனக்குள்ளே இருக்கிற அந்த மாம்ச சுபாவம் அந்த பாவம்னு சொல்கிறாரு. பாவம் செய்யாத ஒரே தேவன் இயேசு ஒருவர் தான். மற்றபடி எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்தோம். ஆகவே நம்ம இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரை அதிகமாய் தேடுவோம், அதிகமாய் விதைப்போம், அதிகமாய் அவருக்காக பிரயாசப்படுவோம். ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் நம்மளோடு கூட வரப்போகுது. நம்ம என்ன தான் வீடு வாங்கி வச்சாலும் கார் வாங்கி வச்சாலும் எவ்வளோ செல்வத்தை சேர்த்து வச்சாலும் அது பரலோகம் வராது. ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு என்னென்னலாம் விதைக்கிறோமோ, நம்முடைய உழைப்பு, நம்முடைய நேரம், நம்முடைய சரீரம், நம்முடைய பணம், பொருள், எதெல்லாம் நம்ம ஆண்டவருக்காக கொடுக்குறோமோ அதன் நிமித்தம் ஆண்டவர் என்ன செய்வார், நம்மளை அதை கணக்கில் வைப்பார். ஞாபக புஸ்தகம் ஒன்று வச்சுருக்காரு ஏசப்பா, அதில் எழுதி வைப்பார். நம்ம செஞ்சதெல்லாம் எழுதி வைப்பார். கணக்குக்கு பலன் இந்த பூமியில் பெருக வேண்டும் என்று பவுல் பிலிப்பி சபைக்கு எழுதுகிறார். 4ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். நம்ம கணக்குக்கு இமையில் சொன்னார் உனக்கு 100 மடங்கு பலன் கிடைக்கணும்னு சொல்கிறாரு. கிடைக்குமா? கிடைக்கும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் போய் சுவிசேஷ ஊழியத்தில் ஈடுபடுங்க, சுவிசேஷத்தை அறிவிங்க. சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ ஐயோ. கர்த்தர் உங்களை ரட்சித்த விதத்தை, உங்களுக்கு அற்புதம் செய்த விதத்தை, உங்களுக்கு நோயிலேருந்து சுகம் கொடுத்துருப்பாரு, பிசாசின் போரிலிருந்து விடுதலை கொடுத்துருப்பாரு, பாவத்திலேருந்து விடுதலை கொடுத்துருப்பாரு, எதை விட முடியாதோ அதுலேருந்து விடுதலை கொடுத்துருப்பாரு. உலக இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்ச இச்சை, இதை எல்லாவற்றிலிருந்து என்ன செய்தார், உங்களுக்கு நமக்கு விடுதலை கொடுத்துருக்காரா? கொடுத்துருக்காரு. எனக்கெல்லாம் கொடுத்துருக்காது. அதனாலதே தாவீது சொல்கிறாரு, ரட்சிப்பின் பாத்திரத்தை நான் கையில் எடுத்துக்கொண்டு அவரை துதிப்பேங்கிறார். அவர் செய்த நன்மைகளுக்கு நம்ம என்ன பரிகாரம் செய்ய போகிறோம்? ஒன்றும் இல்லை, அவரே பரிகாரியாக இருக்கிறார். தலையை தாழ்த்தி ஜெபம். பரலோக பிதாவே, நாங்கள் சோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த தேவ செய்திக்கு விரோதமாக எழும்புற ஆயுதம் இயேசு கிறிஸ்துவில் வாய்க்காமலே போவதாக. ஆவியானவரே நீர் இறங்குவீராக. ஓ ரகால் அவர் வசனம் 100 மடங்கு பலன் தருவதாக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலே பரிசுத்தாவினர் இறங்குவாராக. ஓ ரபா லீபா தகா லரபா லீபா லாபா ஐநெய் என்பவன் பவுல் பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டு இருந்தான். ஆமென் ஆண்டவரே. பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது கேட்டுக்கொண்டு இருந்த அவனை கர்த்தர் எழுப்பினீங்க ஆண்டவரே, எழுப்பினீங்க ஆண்டவரே. அவன் ஜப்பானியாக இருந்தான் ஆண்டவரே, அவனை நீங்கள் சுகம் தந்தீங்க ஆண்டவரே. இந்த செய்தியை கேட்குற பொழுதே யார் யாருக்கு வியாதி இருக்கோ, பலவீனம் இருக்கோ, எந்த வியாதியாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அரெஸ்ட் பண்ணப்படுவதாக. எந்த பலவீனம் இருந்தாலும் நீ பலவீனத்தை நீக்கி உம்முடைய பலத்தால் இடை கட்டுவீராக, உம்முடைய பலத்தால் இடை கட்டுவீராக. ஓ ரக அதிகலாபாரபா, ஓ ரக அதிகலி அந்தலாபாரபோ சகதிக பபலாபாரபா. ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரக அதிகலாபா. வாங்குகிற சம்பளம் வீட்டு செலவுக்கே பத்தலைன்னு நினைக்கிற அருமையான சகோதரி சகோதரியே, கர்த்தர் மீதி இருக்கும்படி ஆசீர்வதிப்பார். 5 அப்பம் 2 மீனும் ஒரு சிறுவன் கையில் இருந்தது இயேசுவின் கரத்துக்கு வந்த பொழுது அதை அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்து சோத்திரம் பண்ணி சீசர்கிட்ட கொடுத்த பொழுது 5000 புருஷர்கள் சாப்பிட்டு மீதியை எடுத்தது போல நீங்கள் கொஞ்சம் சம்பளத்தில் உண்மையாயிரு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரக அதிகபாபா. அதை எடுத்து கையில் வச்சு சோத்திரம் பண்ணு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு செலுத்தி மீதியை கொண்டு நீ சோத்திரம் பண்ணி ஆமேன் அதை செலவிடும்போது உனக்கு நான் மீதி எடுக்க செய்வேன் என்று கர்த்தருடைய ஆலோசனை உண்டாகிறதுக்கா நன்றிப்பா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. ராக்கா தீகா ரபோஷே. போர் வீரருக்காக ஜெபிக்கிறீங்க, கர்த்தர் ஆமேன் போர் வீரரை தருவேன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. ஆவியானவரே நன்றி நன்றி நன்றி. ரோகோ தூகாராக காது கேட்கலை, காது நல்லா கேட்ட காது இப்போ கேட்க மாட்டேங்குது. செவிடர் கேட்கவும், ஊமையர் பேசவும், சப்பானி நடக்கவும், குருடர் பார்வையடைவும், மரித்தோர் உயிரோடு எழும்பவும் கர்த்தர் அனுக்கிரம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரக அலேக காது தெளிவாய் கேட்பதாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால. ஹல்லேலூயா. ரக தீகரா பஷே. ஹல்லேலூயா. ராதா லரபோ தீகலரபோ. ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா.
நான் ஆண்டவர்கிட்ட அந்தரகமாய் செபித்துக்கிட்டு இருக்கேன் சில காரியங்களை, அது ஆண்டவர் இன்னும் தரலேன்னு ஏக்கத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்கிற அருமையான சகோதரியே, நீ அந்தரங்கமாய் கேட்டதெல்லாம் கர்த்தர் வெள்ளியரங்கமான பலனை தருகிறார் என்று சொல்லியிருக்கார். நன்றி இயேசு நாமத்து பிதாவே, ஆமென். இந்த நாளிலே கூட செய்தியுடைய தலைப்பு, ஆண்டவரே நீரே என் நம்பிக்கை. இதை யார் சொல்கிறான்னா தாவீது சொல்கிறார். சங்கீதக்காரனாய் தாவீது சொல்கிறாரு, சங்கீதம் 39:7, ஆண்டவரே நீரே என் நம்பிக்கை. பார்த்தீங்களா, ஒரு ராஜா சமஸ்த இஸ்ரவேலுக்கும் 40 வருஷம் அரசாண்ட ராஜா இப்படி சொல்லுகிறார், நீரே நம்பிக்கை. ஜனகத நம்பிக்கை, என் கூட இருக்கிற எம்எல்ஏ தான் எனக்கு நம்பிக்கை, எம்பி தான் நம்பிக்கை அப்படின்னு அவர் சொல்லலை. இவர் யாரை சொல்கிறாரு? கர்த்தரே நம்பிக்கை. ஏன்னா கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. அவர் தான் சொல்கிறாரு, நான் ஆண்டவரை எனக்கு முன்பாக நான் நிறுத்தி வைத்திருக்கிறேன், ஆகவே நான் அசைக்கப்படுவதில்லைன்னு சொல்கிறாரு. நம்ம எதை வச்சுருக்கோம்? தாவீது மாதிரி ஆண்டவரை முன்னாடி வச்சுருக்கோமா, இல்லை பின்னாடி சீசர்கள் போட்டில் தூங்க வச்சாங்களே அப்படி தூங்க வைக்கிறோமா? ஆண்டவரை முன்பாக நிறுத்துங்க, அப்போ அசைக்கப்பட மாட்டோம். தாவீது சொல்கிறாரு, அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறான்னு சொல்கிறாரு. ஆண்டவர் வலது கையை பிடித்து தான் ஒவ்வொருவரையும் பயப்படாதேன்னு சொல்கிறாரு. ஏன்னா வலது கையில் தான் அதிக பலன் இருக்கும் எல்லாருக்கும், இல்லையா? சரி, ஆண்டவரே நீரே நம்பிக்கை. பாருங்க, ஏனெனில் அங்கே பார்க்குறோம், எரேமியா 17:5 சொல்கிறது, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சத்தை சுயபலமாக்குகிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களா. மனுஷரை நம்பாதீங்க, நாசின் சுவாசமுள்ள மனுஷரை நம்பாதேன்னு ஆவியானவர் எச்சரிக்கிறார். அது யாராக இருந்தாலும் சரி. அலே லோயா, அலே லோயா ரக தீஹலா வேறவா. ஊழியக்காரங்களை நம்புறது தப்பு இல்லை, ஆனால் அவங்க சில வேளை அதை செய்ய முடியும், செய்ய முடியாமல் வேறு வர்றேன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அவங்களால வர முடியாத சூழ்நிலை இருக்கலாம். அப்புறம் சாரி கேட்பாங்க. இதுதான் நம்முடைய வேலையாக தெரியுது இப்போ டெய்லி, இல்லையா? ஆனால் வருவோன்னு சொல்லுவோம், வர போக முடியாமல் சூழ்நிலை வந்துடும், உடனே சாரி கேட்டுருவோம். இன்றைக்கி சாரி ஒரு சீப்பாக போயிடுச்சு எல்லாருக்குள்ளேயும். எனக்கு ஒரு சௌகரி தெரியும், அது எதுக்கு எடுத்தாலும் இதை சரி அதை சரி வரேன், இது அப்படி வரேன் போகிறேன்னு சொல்லும், வராது. அப்புறம் சாரிக்கா சாரியா சாரியான்னு தெரிய மாட்டேங்குது, சேலையான்னு தெரிய மாட்டேங்குது, புடவையான்னு தெரிய மாட்டேங்குது. சரி, ஏன்னா அப்படி இல்லை ஆண்டவரே நமது நம்பிக்கை. தாவீது ராஜா கர்த்தரையே நம்பிக்கையாக வச்சதுனால தான் ஆடு மேய்த்த அவனை ஆண்டவர் ஒரு அரசனாக உயர்த்தினார். அவனுக்கு ஆடு மேய்க்கத்தான் தெரியும். காரணம் என்ன? அவன் 7 முறை ஒரு நாளைக்கு துதிக்கிறான். கர்த்தரை நம்புகிறவர்கள் துதித்து கொண்டே இருப்பார்கள், செபித்து கொண்டே இருப்பார்கள். எந்த பிரச்சனை வந்தாலும் கலங்க மாட்டாங்க, ஏன்னா ஆண்டவர் பார்த்துக்கிடுவார். அவர்தான் என் நம்பிக்கை. மனுஷர் முன்பாக அவரை நம்ம மகிமைப்படுத்துகிறோமா? ஆண்டவரே என் நம்பிக்கையை நம்ம சொல்லுகிறோமா? இங்கே சங்கீதம் 32:10 அவரே நம்பிக்கைன்னு சொன்ன அதே தாவீது சொல்கிறாரு, கர்த்தரை நம்புகிறவர்களை கிருபை சூழ்ந்து கொள்ளுமா. நான் அவரை நம்புறதுனால கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளுது. இந்த கிருபையானது ஜீவனை பார்க்கிலும் அது மேலானது, உயிரை பார்க்கிலும் மேலானது. அநேகர் இன்னைக்கு உயிர் நண்பர்கள் சொல்லுவாங்க, ஆனால் உயிரை கொடுக்க மாட்டாங்க. ஆண்டவர் நமக்காக ஜீவனையே கொடுத்தவர், ஜீவனை கொடுத்து அன்பு கூர்ந்தவர், கிருபை நிறைந்தவர். கிருபை சூழ்ந்து கொள்ளும். அந்த கிருபைக்குள்ள அவருடைய அன்பு இருக்குது, ஆதரவு இருக்குது, அடைக்கலம் இருக்குது, நீதி இருக்குது, நியாயம் இருக்குது, ஆசீர்வாதங்கள் இருக்குது, தயவு இருக்குது, அவருடைய இரக்கம் இருக்குது. அந்த கிருபையில் எல்லாமே அடங்கும். கிருபை பொருந்தினவர் அப்படின்னா இரக்கம் நிறைந்தவர். அந்த கிருபைக்கு ஈடாக எதுவும் இருக்காது. அவரை நம்பினீங்கன்னா கிருபை சூழ்ந்து கொள்ளும். அந்த கிருபை உங்களை பாதுகாக்கும், வழி நடத்தும், ஆசீர்வதிக்கும், எதிரி தாக்காதபடி சூழ்ந்து கொள்ளும். அந்த கிருபை அக்கடி முதலாய் சூழ்ந்து கொள்ளும். அப்போ நம்ம எதை குறித்து பயப்பட வேண்டியதில்லை. நான் தனியாக போகிறேன், தனியாக இருக்கேன், எனக்கு கிருபை சூழ்ந்து கொள்ளும். நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. நான் உங்களை தனியே திக்கற்றவளாய் விடமாட்டேன்னு ஆண்டவர் ஆணித்தரமாக சொல்லுகிறார். ஆகவே இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான சகோதரியே, ஆண்டவரை நம்பிக்கையாக வைத்தோம்னால் அவருடைய கிருபை நம்மளை சூழ்ந்து கொள்ளும். முதலாவது, அந்த கிருபைக்குள்ளே எந்த சத்துரும் நுழைய முடியாது, எந்த தீங்கும், எந்த பலவீனம், எந்த வியாதியோ, எந்த ப்ராப்ளம் வரவே வராது. சரி, அடுத்து சங்கீதம் 22:4 எங்கள் முற்பிதாக்கள் உண்மையில நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை விடுவித்தீர். ஆபிரகாமில் இருந்து இங்கே புதிய ஏற்பாட்டில் வரையில் நம்ம ஆதியாமத்திலேருந்து வெளிப்படுத்தின செய்தியையும் பார்த்தோம்னா, யார் நம்முடைய முற்பிதாக்கள்
ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, இப்படி வரிசையாக நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படி புதிய ஏற்பாட்டு காலத்தில் மற்ற இப்படி எல்லாம் நம்ம சுவிசேஷத்தில் பார்க்க முடியும். அவரை நம்பி யாரெல்லாம் வந்தாங்களோ முற்பிதாக்கள், அவங்கள விடுதலை பண்ணினார். இக்கட்டு, கொள்ளை நோய், சோதனை, வேதனை, பிசாசின் கிரியைகள், விளைவினங்கள், வியாதிகள், அதே மாதிரி இயற்கை சீற்றங்கள், கொள்ளை நோய்கள், பஞ்சங்கள், இப்படி எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் அவங்களை விடுவித்தார். அவர்களை விடுவித்த தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அவர் ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோவின் தேவன், நம்முடைய தேவனாக இருக்கிறார். ஆகவே முற்பிதாக்கள் நம்பி அவர் வெட்கப்பட்டு போகலை. அவங்க யாருமே வெட்கப்பட்டு போகலை. அவர் நம்பின அவர்களை எல்லா இக்கட்டுகளிலிருந்து, எல்லா நெருக்கத்தில் இருந்தோம், எல்லா பிரச்சனையில் இருந்தோம் அவருடைய கரை விடுதலை பண்ணினது. உங்களை என்னை இது விடுவிக்கிற கரம் விடுவிப்பார். கர்த்தரை நம்பினோம்னா விடுதலையாக்கப்படுவோம். ஒரு சகோதரன் அப்படிதான், ஒரு தாயும் ஒரு தகப்பனும் நாங்கள் நடத்துகிற ப்ரேயருக்கு வந்தாங்க. அவங்க பையன் 2 பையனில் ஒரு பையன் மரித்து போனான். வாலிப பையன் ஏதோ ஒரு இதில் மரித்து போனான். இன்னும் ஒரே ஒரு பையன் தான் அவங்களுக்கு. அவனை என்ன செஞ்சான், குண்டர் சட்டத்தில் பிடிச்சு போட்டாங்க. அவன் சில ரவுடியோடு சேர்ந்து இருந்ததுனால குண்டர் சட்டத்தில் பிடிச்சு போட்டாங்க. அப்போ அந்த தாய் அழுகுறாங்க. ஒரு பையன்தான் மரித்து போனால், இன்னொரு பையனும் இப்படி இருக்கானே, எப்படியாவது என் மகனை விடுதலை கொடுக்கணுமா அந்த ஏசப்பான்னு சொல்லி நாங்கள் எங்கள் ப்ரேயருக்கு துதிகாரதனை வைப்போம் மாதத்தில் ஒரு நாள். அதுக்கு அழுதாங்க பாருங்கள். விசேஷ ஜபத்துக்கெல்லாம் வந்தாங்க. அப்புறம் நான் கேட்டேன் அவங்கள்ட்ட ஒரு நாள் பார்த்து, இப்போ தம்பி எப்படி இருக்கான்? ஏம்மா அவன் வந்துட்டாம்மா, வெளியே அவனுக்கு ஒரு மேரேஜ் ஆயிடுச்சுமா, இப்போ சமீபத்தில் ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்குமான்னு சொன்னாங்க. எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. கர்த்தரை நம்பின அவங்கள விடுதலை பண்ணார் ஆண்டவர். அந்த கேஸ்லேருந்து, குற்றச்சட்டத்து கேஸ்லேருந்து விடுதலை கொடுத்து, அவன் அந்த தப்பு பண்ணவே இல்லைன்னு சொன்னான். ஆனால் அவன் நண்பர்கள் அப்படி. நம்ம பிள்ளைகளாக வளர்க்குறதுல, வாலிப பிள்ளையில பெற்றோர் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அங்கங்கே சுத்த விடாதீங்க தயவு செஞ்சு. அல்லேலூயா. ப்ரேயருக்கு வான்னு கூப்பிடுங்க, உட்கார வச்சு ஜெபம் பண்ணுங்க. சிறு பிள்ளையிலிருந்தே தாவீது ராஜாவுக்கு கர்த்தருடைய நம்பிக்கை இருந்துச்சான். என் சிறு வயது முதல் அவரே நம்பிக்கைன்னு சொல்கிறாரு. அதனால தான் அவர் ஆண்டவர் தாவீதின் வம்சத்தில் இயேசு வந்தார். தாவீதின் குமாரன் என்று அவர் அழைக்கப்பட்டார். சரி, இங்கே நம்ம பார்க்குறோம், நம்புனா நமக்கு விடுதலை உண்டு, ஒரு சுதந்திரம் உண்டு. ஏன்னா மனுஷகுமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாக விடுதலை ஆவீர்கள். ஆவியானவர் எங்குண்டு அங்கு விடுதலை உண்டு. மூன்றாவதாக நம்ம பார்க்குறோம் சங்கீதம் 31:19, அவரை நம்புகிறவர்களுக்கு அவர் நமக்கு மனுஷர் முன்பாக, மனிதர் முன்பாக அவரை நம்ம நம்பும்போது அவர் நமக்கு உண்டாக்கி வைத்திருக்கிற நன்மைகள் எவ்வளவு பெரியதுங்கிறாரு. மனுஷர் முன்பாக அவர் மறந்தளிக்காதீங்க. ப்ரேயர் பண்ணி ஆமான்னு சொன்னீங்க, ஏன்னா கழுத்து கத்தியாக வரப்போகுது, அப்படி வந்தால் வரட்டும், அதனால் ஒன்றும் இல்லை. நான் ஆரம்பத்தில் ரசிக்கப்பட்ட புதுசில் அப்படி தான், எங்கள் வீட்டுக்காரர் ரசிக்கப்படலை, பயந்துக்கிட்டே சும்மா மார்க்கெட்டு போனேன், அங்கே போனேன், இங்கே போனேன். ஒரு நாள் தான் சொன்னேன், எதுக்கு நீ மனுஷர் முன்பாக மறுதளிக்கிற, மனுஷர் முன்பாகவே என்னை அறிக்கையிடு அப்படின்னு ஆண்டவர் தெளிவாக சொன்னார். அறிக்கையிட்டேன். அதனால என்ன செஞ்சு அடி வாங்கினேன். பரவாயில்ல, நாளைக்கு சாகலை, உயிரோடு இருந்து ஊழியக்காரியாக கர்த்தர் மாற்றி இருக்கிறாரு. அல்லேலூயா. அது ஆண்டவர் நிமித்தம் அடி வாங்குறதுனால ஒன்றும் நமக்கு எந்த குறை வரப்போதில்லை. என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பயிக்கப்படுவீர்கள் தான் இருக்குது பைபிளில், இல்லையா? உங்களை குறித்து இல்லாத சொல்லும்போது மகிழ்ந்து கழி கூறுங்க, பரலோகத்தவங்களுக்கு பலன் மிகுதியாக இருக்குன்னு இருக்கு. ஆகவே மனுஷர் முன்பாக மறுதலியாதீங்க. ப்ரேயர் போனீங்கன்னா ஆமான்னு சொல்லுங்கள். ஞாயிற்றுக்கிழமை எங்கே போனால் சர்ச்சுக்கு போனேன், ஆமாம், இதில் என்ன இருக்குது சொல்லி பாருங்களேன். அவர் வச்சிருக்கிற நன்மை உங்களுக்கு பெரிதாக இருக்குது. மனுஷர் முன்பாக நம்ம அவரை மறுதளித்தால் தேவதூதர்களுக்கு முன்பாக நம்மளும் என்ன செய்வார், ஆண்டவர் நம்மளை மறுதளிச்சிருவாராம். உங்களை அறியின்னு சொல்லிடுறாரு. சொல்லாதீங்க, உண்மை உள்ளதுன்னு இல்லதுன்னு சொல்லுங்கள். எவ்வளோ நாளைக்கு மறைக்கலாம் சொல்லுங்கள் பாப்பா. நம்ம திருடா பண்ணிட்டோம், கொலையா பண்ணிட்டோம், ஆண்டவரை தானே கும்புறோம், படைத்த தேவனை நம்ம என்ன செய்கிறோம், வணங்குகிறோம், சேவிக்கிறோம், அவரை பின்பற்றுறோம். அவருடைய வழி உத்தமமான வழி, நீதியான வழி. அநியாயக்காரர் அக்கிரமக்காரெல்லாம் திருத்தி நல்ல பாதையில் நடத்துகிற ஒரு வழி. அவர் மட்டும் இந்த பூமிக்கு வராமல் இருந்தால் நீங்கள் நானும் எங்கேயோ என்னைக்கோ நம்ம அழிஞ்சிருப்போம், அட்ரஸே இல்லாமல் போயிருப்போம். இயேசு வந்ததுனால நமக்கு மீட்பு, ரட்சிப்பு, சுகம், பலன், ஆரோக்கியம், நீண்ட வாழ்வு, நித்திய ஜீவன், ஆசீர்வாதங்கள் வந்தது. சரி, இங்கே நம்ம பார்க்குறோம் 56 சங்கீதம் 4:11, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறவங்க பயப்பட மாட்டாங்க. பாருங்கள், 365 முறை பைபிளில் பயப்படாதுன்னு இருக்குது. எதை பார்த்தாலும் இன்றைக்கி பயம். கரப்பாம்பூச்சியை பார்த்தா பயம். ஒரு சௌரி இப்படி சொன்னால் எனக்கு பள்ளியை பார்த்தாலே பயமாக இருக்குது, அந்த ரூமுக்குள்ளே போக மாட்டேன். பாருங்கள், இப்படி பயந்தால் என்ன ஆகுது,
சொல்லுங்கள். ஏன்னா பயம் வேதனை உள்ளது. பயப்படுவர்கள் பரலோக ராஜ்யம் போக முடியாதுன்னு வெளிப்படுத்த விசேஷத்தில் எழுதப்பட்டிருக்குது. பயப்படாதீங்க. வலது கரத்தை பிடிச்ச ஆண்டவர் பயப்படாதேன்னு சொல்கிறார். பயம் வேதனை உள்ளது. நமக்கு பயம் இல்லாமல் தைரியமாக சிங்கத்தை போல் நீதிமான் தைரியமாக இருப்பான்னு இருக்குது பைபிளில், நீதிமொழியில் வாசிக்கிறோம். இப்போ நம்ம தைரியமாக பலனாக திடமாக அவருக்கு திட சாட்சியாக வாழ வேண்டுமானால் நீங்கள் நான் பயப்படக்கூடாது. ஏனெனில் அங்கே நம்ம பார்க்குறோம், பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். ஆண்டவருடைய பூரண அன்புனால் 100% அவருடைய அன்புனால் நம்ம நிரப்பப்பட்டோம்னா பயம் நமக்கு வராது. கர்த்தரை நம்பினா பயம் வராது, பயம் வராது. அரண்ட வீடுக்கு இருண்டதெல்லாம் பேயும்பாங்க, அப்படி பயப்படக்கூடாது. நான் குடியிருக்கிற ஏரியாவில் குட்டி குட்டி நாயாக இருக்கும். அது என்ன செய்ய, அங்கிட்டு போகிறவங்களெல்லாம் பின்னால் துரத்திட்டே வரும், சேலையை பிடிச்சி கவ்வும். அப்போ நான் சொல்கிறேன், ஏய் பெசாப்போ ஏசு நாமத்தினால இது வரக்கூடாது, அங்கிட்டே இதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படியே பேசி பேசி இப்போ என்ன ஆகி போச்சு, அது என் பக்கத்தில் வரவே வராது. நான் போனேன்னா ரெண்டு வாட்டி விலகிறோம். அது கூட தெரியுது பாருங்க. அதை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது. சரி, பயந்தான் விரட்டிக்கிட்டே வருது. ஆகவே அதனுடைய சுபாவம் அப்படி. கர்த்தர் நல்லவர். அடுத்து சங்கீதம் 62:5, நம்பிக்கை வச்சா நம்ம எந்தெந்த காரியத்துக்காக அவரை நம்புகிறோமோ அது அவரால் நிச்சயம் வரும். அவர் பொய் சொல்ல மனுஷனே கிடையாது, மனமாற ஒரு மனுப்புத்திரனே கிடையாது. நீங்கள் தைரியமாக கண்ணை மூடிட்டு அவர் கரத்தை பிடிக்கலாம், அவரை நம்பலாம். எல்லா காரியத்திலும் நம்புங்க, எக்காலத்திலும் நம்புங்க, எப்போது நம்புங்க. எப்போது அவர் கைவிடுவதில்லை. அவரை நம்புகிறவர்கள் அவர் கைவிடுவதே இல்லை. நீங்கள் நம்புறதெல்லாம் அவரால் நிச்சயமாக வரும். தாமைத்தால் காத்துருங்க. அரசை அன்று கேட்பான், தெய்வம் நின்று கேட்குன்னு சொல்லுவாங்க. தெய்வம் நின்று தான் கேட்பார். ஆனால் காத்திருந்து அவற்றை பெறுறோம் பாருங்களேன், இப்போ அற்புதங்களை, அதுதான் ரொம்ப சாட்சியாக இருக்கும் பாருங்களேன், மகிமையாக இருக்கும் அவருக்கு. லாசரு மரித்து போய் 3 நாள் ஆச்சு. ஆண்டவர் 4 நாள் தான் போகிறாரு. ஏன்னா யூத பழக்க முறை 3 நாள் வரை வச்சுருப்பாங்களா சில பிரேதங்களை, எழுந்திருக்குன்ற நம்பிக்கை, மூட நம்பிக்கை அவங்களுக்குள்ளே இருந்துச்சு. அதனால தான் இயேசு 4 நாள் போகிறாரு. வியாதியாக இருக்காங்கன்னு சொல்லி விட்டுட்டாங்க அவனுடைய சகோதரிகள், லாசரு சகோதரிகள். ஆனால் அவர் போகலை. ஏன்னா தேவனுடைய மகிமை அப்படி விளங்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். ஆகவே நிச்சயமாக உங்கள் நம்பிக்கை வீணே போகாது. அவரை எதெல்லாம் நம்புகிறீங்களோ, எந்தெந்த காரியத்துக்கு நம்பிக்கை வைக்கிறீங்களோ அது நிச்சயம் நிறைவேறும். சரி, அடுத்து அவரை நம்பினா வருகிற ஆசீர்வாதங்களை குறித்து தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீதிமொழி 10:28 சொல்லுது, நீதிமானின் நம்பிக்கை மகிழ்ச்சி தான் ஆகும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறணுமா, நீதிமானாக இருங்க. ஆண்டவர் அவருடைய இரத்தம், அவருடைய நாமம், அவருடைய ஆவி, அவருடைய வசனம், அவருடைய வார்த்தை நம்மளை நீதிமானாய் மாற்றியிருக்கிறது. ஆகவே நீதிமான் யார்? விசுவாசித்தா. ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணினார். அப்போ நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா நீங்கள் தான் நீதிமான், உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். 125 சங்கீதம் 1 இப்படி சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பருவத்தை போல் இருப்பார்களா. பார்த்தீங்களா, சீயோன் பருவத்தை பார்த்துருக்கீங்களா? சீயோன் பருவத்தை எருசலேமை சுற்றி பருவதம் இருக்கிறது போல கர்த்தர் தமது ஜனத்தை சுற்றியில் இருப்பாரா. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றைக்கும் அசையாமல் நிலைத்திருப்பார்கள். என்றைக்கு நம்ம அசைக்கப்பட மாட்டோம், யாருக்கும் பயப்பட மாட்டோம். கர்த்தருக்கு பயந்தோம்னா மனுஷருக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம உண்மையாக நீதியாக கர்த்தருடைய நீதியான வழியில் யாருக்கு எந்த கேடு செய்யாமல், அநியாயம் செய்யாமல் அவருக்கு பயந்து நம்ம நடந்தோம்னா மனுஷருக்கு பயப்பட பயம் விருதான். சரி, இங்கே நம்ம பார்க்குறோம் 2 ராஜாக்கள் 18 அதிகாரத்தில் எசேக்கியா அசிரியா ராஜாவுக்கு பயப்படல, அவருடைய பயமுறுத்தலுக்கு பயப்படலை. சனகரிப்பு நிறையா படையோடு விட எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாக வருகிறான், அந்த ராஜ்யத்துக்கு விரோதமாக. ஆனால் பயப்படானா பயப்படல. அவன் என்னென்னா எழுதி இயேசு கிறிஸ்துவை பகைத்து, கர்த்தரை பகைத்து என்னென்னலாம் எழுதி அனுப்புனானோ, இயேசுவை நிந்தித்து, என்ன அவன் எப்படிலாம் நீ உங்கள் தெய்வம் காப்பாற்றுமா, எங்கள் தெய்வம் இருந்தால் அப்படி எப்படின்னு அவன் அசிரியா ராஜா சொல்கிறான், எழுதி அனுப்புனான். ஆனால் லட்சக்கணக்கான படைவீரர்கள் விரோதமாக எசேக்கியா விரோதமாக வராங்க. ஆனால் எசேக்கியா ஒரு தூதனை ஆண்டவர் அந்த பாளையத்துக்கு அனுப்பினார். அவர் அந்த நிருபங்களை கேட்டு வாங்கி, ரப்சாக்கே என்பவர்கிட்ட கேட்டு வாங்கி என்ன பண்ணார், அந்த தேவ சமூகத்தில் வச்சு ஏசாயா 37:4 அப்படி சொல்லுது. எசேக்கியா ராஜா அந்த நிருபங்களை வாங்கி தேவ சமூகத்தில் வைத்து விரித்து என்ன செஞ்சார், ஜெபம் பண்ணார். ஒரு ராத்திரியிலே ஒரு தூதன் இறங்கி அத்தனை லட்சக்கணக்கான இராணுவத்தை அழிச்சு போட்டார். சரிங்களா? அப்போ அவர் நம்பினார், எசேக்கியா ராஜா நம்பினார். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான சௌர சவுண்டியை நீங்கள் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைங்க. எதிர்ப்புகள் நீங்கும், சூனிய கட்டு உடையும், மந்திரக்கட்டு உடையும், சாத்தான் கிரியில் அழிக்கப்படும்,
பொல்லாத மனிதனுடைய கிரிகள் அழிக்கப்படும். தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் என் நம்பிக்கை என்று தாவீது சொல்றாரு. நாங்களுமே பார்த்து சொல்லுகிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் நான் சேர்ந்து சொல்லுகிறோம். ஆண்டவரே, நீரே எங்கள் நம்பிக்கை. உண்மை நம்புகிறவர்களை கிருபை சூழ்ந்து கொள்ளும் தகப்பனே. எங்கள் முற்பிதாக்கள் உண்மை நம்பினவங்களை எல்லா இக்கட்டு சோதனைந்து விடுதலை பண்ணினீர். எங்களை நீர் விடுதலை பண்ணுவீராக. அப்பா, மனுஷர் முன்பாக உண்மை நம்புகிறவர்களுக்கு தகப்பனே நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் எவ்வளோ பெரியதாக இருக்கப்பா. நாங்கள் மனுஷர் முன்பாக மறுதளிக்கக்கூடாது. யாரோ ராக்கா ரீகா பாபா லாபா ராபா ரீகா சபா ரீகா பாபா லாபா ரபா. ஆவியானவரே, எங்களுக்கு ஏராளமான நன்மைகளால் நிரப்புவீராக. ஆண்டவரே, உண்மை நம்புகிறபடியாக நாங்கள் பயப்பட மாட்டோம். ஆண்டவரே, ஆமேன். ஆண்டவரே, நாங்கள் எதுக்காகலாம் உண்மை நம்புகிறோமோ அது உம்மாலே வருகிறதுக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, சிறு வயது முதல் நாங்கள் உண்மையே நம்புகிறோம். ஆண்டவரே, ஆவியானவரே இறங்குவீராக. உண்மை நம்புகிறவர்களை கால் சிக்கிக்கொள்ளாமல் காப்பீர். இதை பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ, அந்த கால் தடுக்கி விழுகிற மாதிரி கண்ணில் கண்ணீரும் ஆண்டவரே அப்பா இருக்குதோ, கர்த்தர் அவர்களை விடுவித்து காக்கும்படியாக செபிக்கிறோம். தேவ ஆவிர அசைவாடி வீராக. ஆமேன். ஆண்டவரே, தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். இதை பார்க்குற ஒரு செழிக்கட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தை பிதாவே, ஆமென். மாணவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய ஜிபே எண்ணானது 9443308050. எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தர்ராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தைச்சாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9487177765 9095328172 மற்றும் 9439308550. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.